இந்த மாதிரியான சம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரியான சம் தான். ஒரே ஒரு ஆர்டிக்கலை சரி ஒரு சேம் செல்லிங் ப்ரைஸ் இருக்கக்கூடிய 2 ஆர்டிக்கலை என்ன பண்ணுறான், ஒன்று கெயினுக்கும் ஒன்று லாஸுக்கும் விற்பனை பண்ணுறான். அப்போ 10,000 இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடியதை ஒன்று கெயின் அப்படின்னா 12,200 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அதே மாதிரி 1000 ரூபாய் இருக்கக்கூடிய பொருளை 20% லாஸ் அப்படின்னும் போது 800 ரூபாய் அப்படின்றதுக்கு அவன் விற்றுருப்பான். ஓகேங்களா? அப்போ 2 பொருளுடைய அடக்க விலை அவனுக்கு எவ்வளவா இருந்திருக்கும்? 2000 ரூபாயா இருந்திருக்கும். அவன் மொத்தமாக விற்பனை விலை அப்படின்றது அகைன் அவனுக்கு என்னவா இருந்திருக்கும்? 2000 ரூபாயா இருந்திருக்கும். அப்போ அவனுக்கு கெயினும் கிடையாது, லாஸும் கிடையாது. எஸ், இந்த மாதிரியான சம். சி இங்கே பாருங்க, இந்த சம்மில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ என்ன சொல்லிட்டானா, இஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 pen இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 pence அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். அப்போ 12 பென்னோட காஸ்ட் ப்ரைஸ் 10 பென்னோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அவன் என்ன கேட்குறான்னா, கெயின் பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்டிருக்கான், விலை எதுவுமே கொடுக்கல. சரி, இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 pen அப்படின்றத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 12 pen அப்படின்னு வரும்போது எனக்கு 12x. ஸோ இது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 penceக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த 12x அப்படின்றது. அப்போ ஒரு பென்னோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 pen அப்படின்றது 1.2x இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 pen. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 pen அப்படின்றது நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ நமக்கு டோட்டல் கெயின் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் 1.2x, காஸ்ட் ப்ரைஸ் வெறும் எக்ஸு. அப்போ நமக்கு டோட்டல் கெயின் வந்து எவ்வளோனா 0.2x. ஸோ அப்போ 0.2x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100% நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 20% வந்து நமக்கு எவ்வளோ? இதில் நமக்கு கெயின். சரி, ஓகே. A trader allows a discount of 15% on marked price. ஓகே, ஸோ மார்க்டு ப்ரைஸில் 15% அவன் என்ன சொல்கிறான்? டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கான். அண்ட் ஸ்டில் கெயின்ஸ் 10%. 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் 10% அவனுக்கு லாபம் அப்படின்னா ஃபைன் தி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தான் கொஷின். சரி, இப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளோ வந்து அந்த பொருளை வந்து விற்பனை பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? டிஸ்கவுண்டோட ப்ரைஸ் வந்து 15%. அப்போ நம்ம அந்த பொருளை எவ்வளோக்கு விற்றுருப்பான்? 85% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ்க்கு விற்றுருப்பான். அப்போ என்ன அர்த்தம்னா, இது 100% அப்படின்னா இதில் 85% தான் என்ன பண்ணியிருப்பான்? அந்த பொருளை விற்றுருப்பான். ஸோ அப்போ அந்த 85% என்ன அப்படின்றத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 17, ஸோ 2, 69. 69 17s ஆர் 1173. ஸோ அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட் அப்படின்றது 1173 ரூபா. அவன் என்ன கேட்குறான்னா, அப்படியுமே அவனுக்கு எவ்வளோ கெயினாக இருக்குன்றான்? 10% அவனுக்கு கெயினாக இருக்குன்றான். அப்போ 10%, அப்போ இதை நீங்கள் 100%ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெயினையும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆச்சு? 110 அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ? 1173 அப்படின்றது நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் அட் ப்ராஃபிட் தான் நமக்கு தேவை, which is equal to 100 divided by 10% இல்லையா நமக்கு லாபம். அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் 10 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம்னா 100 divided by 110 into 1173 அப்படின்ட்டு வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10666 அப்படின்னு போயிட்டே இருக்கும், which is equal to 0.1066.66 அப்படின்ற மாதிரி ஆன்சர் போகும். இதுக்கு நியர்பை ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1067 அப்படின்றது தான் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரியான சம் கொஞ்சம் டைம் கன்சூமிங் சம்மாக இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன செல்லிங் ப்ரைஸ் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், ஆல்ரெடி நமக்கு கெயினில் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா நம்ம எதுக்கு போயிடுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் கான்செப்ட்டுக்கு போயிடும். ஏன்னா வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 10% போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்சர் கிடச்சோம். ஓகேங்களா? யா, ஸோ இந்த சம் அகெயின் மறுபடியும் பழைய மாதிரியான மாடல் தான். இதை நம்ம ஆப்ஷனை வச்சே நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். பை செல்லிங் அன் ஆர்டிகல் அட் 720 a man incurs a loss of 10%.
அப்போ கொடுத்துருக்கா இந்த இதில் எல்லாமே வந்து இது காஸ்ட் ப்ரைஸ்க்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கான். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 10% வந்து மைனஸ் பண்ணி பாருங்க. ஸோ 70 78 ஸோ 720 675 730 630. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். அதாவது 800 rupees அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு அந்த ஃபார்முலாஸோடைய பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் டிரைவ்டு ஃபார்முலாஸுக்கு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம சம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வேகமாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸை கவர் பண்ணலாம்.